மாங்காஸான ஒன் பீஸ், நருட்டோ, ப்ளீச், பொருட்டோ, செயின்சா மேன் இந்த மாதிரி ஏகப்பட்ட மாங்காஸோட டிஜிட்டல் டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கிறது தான் மாங்கா பிளஸ். இந்த மாங்கா பிளஸ் ஓன் பண்ணிருக்குது ஜப்பான்ல இருக்கக்கூடிய சுயேஷான்ற ஒரு மிகப்பெரிய கார்ப்பரேட் கம்பெனி. அப்படிப்பட்ட அந்த கார்ப்பரேட் கம்பெனி பாத்தீங்கன்னா ரீசெண்டா நம்மள அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. பாஸ் மாங்கா பிளஸ்ல இருந்து ப்ரமோஷன் கிடைச்சிருக்கா, தக்காளி தாறுமாறு போங்க. ஆக்சுவலி சுயேஷா கிட்ட இருந்து எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கல, அதுக்கு பதிலா அவங்க கிட்ட இருந்து 2 கார்ப்பரேட் ஸ்ட்ரைக் தான் கிடைச்சிருக்கு. பயவுல டக்குன்னு 2 கார்ப்பரேட் ஸ்ட்ரைக்கை போட்டு விட்டாங்க. இன்னொரு ஸ்ட்ரைக் விழுந்திருந்தா சேனலே காணாம போயிருக்கும். ஸோ அதனால டிஎஸ்டி அனிமே OT2 இன்னும் புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலுக்கு எப்படி உங்களோட மிகப்பெரிய ஆதரவு தந்தீங்களோ அதே மாதிரி அந்த டிஎஸ்டி அனிமே OT2க்கும் உங்களோட ஆதரவு தந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இனிமேல் ஒரு 3 மாசத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த டிஎஸ்டி அனிமே OT சேனல்ல மாங்கா பிரெட் வீடியோஸ்ன்றது வராது. அதுக்கு பதிலாக என்னோட செகண்ட் சேனல்ல எப்பயும் போல மாங்கா பிரெட் வீடியோஸ்ன்றது வரும். ஸோ அந்த செகண்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அமைக்க வச்சுக்கோங்க. அப்போ நான் அடுத்தடுத்து போகிற எல்லா மாங்கா பிரெட் வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் நம்ம சேனலை பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ் யாராச்சும் யூடியூபர்ஸாக இருந்தீங்கன்னா நம்மளோட செகண்ட் சேனலை கொஞ்சம் ப்ரோமோட் பண்ணி விடுங்க. ஏன்னா நான் என்னதான் முக்கிய ப்ரோமோட் பண்ணாலும் இந்த 2 கார்ப்பரேட் ஸ்ட்ரைக் இருக்கனால பெருசாக அது ஆடியன்ஸ்க்கு போய் ரீச் ஆகாது. அதனால உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த செகண்ட் சேனலை ப்ரோமோட் பண்ணீங்கன்னா எனக்கு இந்த சேனல் போனாலும் நான் அந்த சேனலை வச்சு கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிப்பேன். அதனால மறக்காம இந்த ஷார்ட்ஸ் முடிஞ்சோடனே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ப்ரோமோட் பண்ண ட்ரை பண்ணுங்க. சார் ரைட் கைஸ், கரெக்டா?